கேரளா லாட்ரி கேசிங் பார்க்குறோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனல் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் நமக்கு ஆளுங்கிற ஆப்ஷனை போட்டு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஓகே, எனக்கு ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 956 நம்ம கொடுத்த ஆல் போர்டு 7 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு 7-2 தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிச்சு. ஆனால் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிட்டே வருது. ஓரளவுக்கு 2ஆம் நம்பர்னாச்சும் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கணும். பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா இன்றைக்கான கசிங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஓரளவுக்கு கம்மியான நம்பர்ஸ் கொண்டு வரேன். கணக்கு மேட்ச் வச்சுலாம் ப்ளே பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கேரளா அண்ட் ஏர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போர்டுக்கு 13 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஎஸ்சி 13 ரூபாய்க்கு 1000, திருடிஜல் 12 ரூபாய்க்கு 5000, பிசி வினிங் 100, திருடிஜல் 25 ரூபாய்க்கு 10,000, பிசி வினிங் 1000, திருடிஜல் 30 ரூபாய்க்கு 14,000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா, திருடிஜல் 60 ரூபாய்க்கு 28,000 கொடுக்குறாங்க, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா, திருடிஜல் 70 ரூபாய்க்கு 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா, ஃபோர்டிஜல் 30 ரூபாய்க்கு 90,000, ஃபோர்டிஜல் 110 ரூபாய்க்கு 4,50,000, ஏபிசி நம்பர் பாஸ் வச்சுங்க 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் 10 நிமிஷம் முடியும் அந்த நம்பர் வச்சுங்க. புக்கிங் நம்பர் 80-591-61-69. ஓகேவா? கேமரா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு அல்லது பி போர்டு நம்பர் தான் எடுக்க வரோம். இது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு. ஓகேவா? நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஏ போர்டு அல்லது பி போர்டு தான் நம்ம எடுத்துருக்கோம். இது கொஞ்சம் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கனால வீடியோ போடுறேன். ஓகேவா? அவங்க கணக்கில் மேட்ச் வச்சோன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து 617 வச்சு நம்ம வந்து ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் எப்படி எடுக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரூட் ஆப்ஷன் வந்து போட்டுக்கிறோம். இது வந்து 3 times நம்ம போட்டு 3 times போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம 94ங்கிற ஆப்ஷன் வச்சு தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா? 94 போட்டு தான் ஃபார்முலா நம்பர் எடுக்கிறோம். இது வந்து ரூட் ஆப்ஷன் வந்து 3 times நம்ம போட்டுக்கிறோம். ஓகேவா? இதில் புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் நோட் படிக்கிறோம். இது பற்றி நமக்கு வந்து 7 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. இது 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு இனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் கணக்கில் வருது. ஓகேவா? அதே நம்ம வந்து 617 வச்சு அடிக்கல நமக்கு 7 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 439. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு பி போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 439 ரூட் ஆப்ஷன் 94 போட்டு அடிக்கலாம். நமக்கு புள்ளிக்கு முதல் இருக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடச்சிருக்கு. 6-4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 439 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 4ஆம் நம்பர் பற்றி நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 411. அதை வச்சு அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 411 ரூட் ஆப்ஷன் 94 வச்சு அடிக்கலாம். நமக்கு முதல் இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 411 வச்சு அடிக்கலாம். 2 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 048. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 048 ரூட் ஆப்ஷன் 94 போட்டு அடிக்கலாம். நமக்கு முதல் கூடிய 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 9 தான் நமக்கு கிடச்சிருக்கு. 6-9 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? நம்ம 048 வச்சுட்டிங்கன்னா நமக்கு வந்து 6 அல்லது 9ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 9ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 956. அதை வச்சு நம்ம ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் என்னன்னு பார்க்கலாம். நம்ம 956 ரூட் ஆப்ஷன் 94 வச்சு அடியில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 956 வச்சு அடிக்கலாம். நம்ம வந்து ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3ஆம் நம்பர் தான் நம்ம கணக்கில் வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நமக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு பி போர்டுக்கு வரும். 9க்கு 3ஆம் நம்பரும் வரலாம். ஆனால் பி போர்டு 5க்கு 3ன்னு ஆப்ஷனும் இருக்குது. ஓகே, 5க்கு 3 இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. அதனால் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது அடுத்த ஆல் போர்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? ஆல் போர்டு எடுக்கிறோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகே, 617 வச்சு நம்ம எடுக்கலாம். இது வந்து 5 days ரிசல்ட் வச்சு எடுத்துக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 617 போட்டுக்கிறோம். ஓகேவா? 617 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்னும் ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். ஓகேவா? இன்னுங்கிற ஆப்ஷன் போட்டு எடுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா 32ங்கிற ஆப்ஷன் போட்டு தான் எடுக்கிறோம். ஓகேவா? 32 நம்ம வந்து ஒரு 4 days மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, 4 days ரிசல்ட் எடுத்தால் தான் மேக்ஸிமம் வந்து வினிஷ் வரது வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து 4 days ரிசல்ட் எடுக்கலாம். 439 வச்சு எடுக்கலாம். நம்ம வந்து
439 போட்டுக்கிறோம். இன்னுங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிறோம். ஓகே, இன்னுங்கிற ஆப்ஷன் போட்டுக்கிறோம். இதில் 32 போட்டுக்கிறோம். ஓகேவா, 32 போட்டுக்கிறோம். இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் புள்ளிக்கு முதல் இருக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நமக்கு 4 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சிருக்கு. 4, 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கு வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்ம 439 வச்சுட்டு நமக்கு 4, 5ன்னு கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 411. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். 411 போட்டு எடுக்கையில் 411 இன்னும் ஆப்ஷன் 32 போட்டு எடுக்கையில் நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் 4 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, நம்ம 411 வச்சு எடுக்கலாம். நமக்கு 4 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 048. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 048 இன்னும் ஆப்ஷன் 32 போடையில் நமக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 3 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகேவா, ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 5 நம்பர் வந்து கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 048 வச்சுருக்கலாம். 3 அல்லது 5 நம்பர் கிடைச்சிருக்கு. இதில் 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மீண்டும் பி போர்டிலே பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 956. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 956 இன்னும் ஆப்ஷன் 32 போட்டு எடுக்கலாம். நமக்கு கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் 2 அல்லது 4ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டுக்கான நம்பர். ஓகே, ஆல் போர்டுக்கு 2ஆம் நம்பர் அல்லது 4ஆம் நம்பர் கிடைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா நம்ம 956 வச்சு எடுக்கலாம். நமக்கு வந்து 2 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதுலேருந்து இனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது. ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 9 அல்லது 3ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது வந்து 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஓகேவா, இதை வந்து மேட்ச் பண்ணி நான் வந்து கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா ஏபிபிசிக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து மேக்ஸிமம் ஏபிபிசிக்கு தான் பாஸ் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு போர்டு மாதிரி வந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஏபிபிசிக்கு தான். ஏன்னா நம்ம வந்து ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கு தான் நம்ம வந்து 3 அல்லது 9 நம்பர் எடுத்தோம். ஓகேவா, எனக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 3ஆம் நம்பர் தான் வர மாதிரி இருக்குது. 3, 34 அல்லது 32 இந்த 2 நம்பர்ஸ் தான் வர மாதிரி இருக்குது. இந்த 2 நம்பர்ஸ் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே, 9ஆம் நம்பர் உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க, இல்லைன்னா 3ஆம் நம்பர் வந்தால் எடுத்துங்க. ஓகேவா, 2 நம்பர்ஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இன்றைக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் பார்த்துடலாம். ஓகேவா, ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வந்து மாறி பண்ணி கொடுக்கல. ஏன்னா கொஞ்சம் 2-3 நாளாக மிஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால் உங்கள் கணக்கில் 2 நம்பர்ஸ் வந்து எடுத்து வந்திருக்கோம். 3ஆம் நம்பர் கொஞ்சம் வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே மக்களே, இன்றைக்கான ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 956. ஓகேவா, 956. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ராகிதர்சி அவங்க பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 5 அல்லது 1ஆம் நம்பர் கொடுத்துருங்க. 5ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டுக்கு ஒரு சூப்பரான நியூஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து வேலுசாமி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5 அல்லது 6ஆம் நம்பர் கொடுத்துருக்கப்போ, ஆனால் 2 நம்பருமே பிசி வந்து சூப்பராக ஒரு 56ங்கிற நம்பர் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 7ஆம் நம்பர் தான் கொடுத்துருங்க. ஓகேவா, நம்ம கணக்கிலே அதுதான் வந்துச்சு. 2, 7ஆம் நம்பர், 2ஆம் நம்பர், 7ஆம் நம்பர் இந்த மாதிரி கணக்கு தான் வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கி வந்து மெத்தட்ஸ் வந்து மாறி வந்த மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. அதனால் உங்களுக்கு வந்து கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இவர் பாப்போன்னு அவர் தான் வந்து 51க்கு அந்த 1க்கு பவர் கொடுத்துருந்தாங்கன்னா 56 ஒரு பிசியில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கிடச்சிருக்கும். மிஸ் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து கேஷவன் அவர் வந்து டவுல்ஸ் கொஞ்சம் எதிர்பார்த்துருக்கப்பறம் இன்றைக்கி. ஆனால் கொஞ்சம் இன்றைக்கி டவுல்ஸ் வர மாதிரி தான் நிறைய பேர் கொடுத்துருந்தாங்க. ஆனால் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அவரோட காரியமான நியூஸ் கொடுத்துருக்கீங்க. ஏன்னா கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் வந்துட்டுருக்கு. கொஞ்சம் 2-3 ஆட்டம் 3 நாளாக கொஞ்சம் ஆட்டம் சரியில்லாத மாதிரி தான் நம்ம கணக்கில் வந்துட்டுருக்கு. உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வினிஸ் ரொம்ப கம்மியான நம்பர்ஸில் நம்ம எடுத்துகிட்டு தான் இருக்கேன். ஆனால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்க மாட்டேங்குது. அதனால தான் நான் வந்து மாறி பண்ணி கொடுக்குறதில்ல. உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே மக்கள், நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க. என்றைக்கு தான் நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கொடுக்க போகும். ஓகேவா, நீங்கள் வந்து டெய்லி வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, உங்கள் கணக்கில் வந்தாலும் இல்லைனாலும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மேட்ச் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு. ஓகேவா.